வெங்கட், அதாவது நேற்றிலிருந்து இன்று வரை என்ன நடந்தது, எல்லையோர மாநிலங்களில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது, இந்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, இராணுவம் தரப்பில் எப்படி தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது, இது குறித்தான விரிவான விவரங்களை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக வழங்கியிருந்தீங்க. இதிலிருந்து நான் கேட்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று காலையில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்திய தரப்பிலிருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் அங்கே என்ன மாதிரியான தாக்குதல்களை அவங்க எதிர்கொண்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளேயே கிளர்ச்சியும் ஏற்பட்டு இருப்பதாக நமக்கு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் தாக்குதல் தொடர்ந்தாலுமே அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய இடத்துல முதல்ல பாகிஸ்தான் இருக்கிறதா? ஸோ பாகிஸ்தானின் நிலை இதில் தற்பொழுது எப்படி இருக்கிறது? குறிப்பா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு இப்ப கூடுதலாக இருக்கக்கூடியது, இப்ப ஒரு பக்கம் இந்தியாவுடைய தாக்குதலை அவர்கள் சமாளிக்க வேண்டும். ஏன்னா இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி என்பது மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களும் பாதுகாப்பான இடத்திற்கு, அதாவது பதுங்கு குழியில் பதுங்கியிருப்பதான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பலுசிஸ்தான் விடுதலை குழு, அந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாகிஸ்தான் இரண்டு விஷயத்தை பாகிஸ்தான் கையாள வேண்டும். ஒரு பக்கம் இந்திய தாக்குதலை பாகிஸ்தான் கையாள வேண்டும். அதே வேளையில அந்த கிளர்ச்சியாளர்கள் ராணுவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திரும்பி இருக்கிறார்கள். அந்த கிளர்ச்சியாளர்களையும் ஒரு பக்கம் ராணுவத்தினர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாட்டா நகர்ல பலுசிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் ராணுவத்துக்கு எதிராகவே ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்தியா ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் அந்த பலுசிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தி வரும்போது ராணுவ தளபதி அந்த இடத்துல இல்ல, புதிதாக ராணுவ தளபதியை நியமிக்கும் வரை இப்படி ஏகப்பட்ட ஒரு லுப் ஹோல் இருக்கு. ஏகப்பட்ட ஒரு ஒரு லுப் ஹோல் இருக்கிற நிலையில பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இப்ப பாகிஸ்தான் இருக்கு. அவங்க ஒருவேளை இந்தியாவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அவர்கள் முதல்ல அந்த கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதன் பிறகு ஏன்னா அவங்க ஒரு மற்ற பாகிஸ்தானிலிருந்து பிற நாடு தாக்குதல் நடத்தும் போது ஒரு நாட்டுக்குள்ளேயே இரு கிளர்ச்சியாளர்களுக்கு இடையே ராணுவ பக்கமாக அந்த கிளர்ச்சியாளர் போர் என்பது ஒரு சூழல் திரும்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் அது பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஏன்னா ஒரு இந்தியா தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரம் தாக்குதல் நடத்தியதற்கே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு, பாகிஸ்தான் பிரதமரை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்னதாக அந்த கிளர்ச்சியாளர்களை பாகிஸ்தான் சமாதானங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் ஏற்படும். ஏன்னா பாகிஸ்தான் பதிலுக்கு தாக்குதல் நடக்கும் போது அவர்கள் இந்த கிளர்ச்சியாளர்களையும் சந்தித்தும் அவர்களையும் அவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அவர்களையும் இவர்கள் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு புறம் இந்தியாவையும் அவர்கள் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் இப்ப இல்ல, பாகிஸ்தானுடைய பிரதமரும் தற்பொழுது அவர் ஆப்கானில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில யார் இதனை அடுத்ததாக முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் பாகிஸ்தான் மிகப்பெரிய இருக்கு. பாகிஸ்தான் இந்த குழப்பத்தை அதாவது அடுத்து யார் அடுத்த புதிதாக யார் ராணுவ தளபதியாக நியமித்து இதனை எல்லாம், அதாவது ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்களை சரி செய்து மீண்டும் ஒருங்கிணைந்து இந்தியா மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாகவே இந்தியா இந்த தாக்குதலுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்குமா, அல்லது இந்தியாவுக்கும் மற்ற உலக நாடுகள் யாராவது சமரசம் செய்து பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முப்படைகளுடைய தளபதிகள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்க இருக்கிறாங்க. இப்படி பாகிஸ்தான் சைடு அவ்வளவு நெகட்டிவ் இருக்கிறப்ப இந்தியா தொடர்ந்து பதிலடியை தொடருமா அல்லது சமரசம்? ஏன்னா இந்தியாவுக்குமே பாகிஸ்தான்ல தொடர்ச்சியாக என்ன நடைபெறுது அப்படிங்கறத இந்தியாவும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. இந்தியா தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து, அதாவது ரொம்ப இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் பகுதியில் ஒரு சில பகுதிகளில் மிகவும் அந்த இஸ்லாமாபாத் அப்படிங்கிற பகுதிகளில் அதாவது அந்த தலைநகர், பாகிஸ்தானுடைய தலைநகர் பகுதிகளிலே இந்தியா தாக்குதல் நடத்தும் பொழுது அதாவது பாகிஸ்தான்ல குறிப்பிட்ட இடம் வச்சிருக்காங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியா இருக்கக்கூடிய பகுதியில பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இல்லை, பாகிஸ்தானுடைய பிரதமர் இல்லை. பாகிஸ்தான்ல அடுத்து யார் ராணுவ தளபதியாக நியமித்து அதற்கு பிறகாக இந்த ராணுவத்தை அவர் ஒருங்கிணைந்து கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்தி அதற்கு பிறகாக இவர்கள் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்கு முன்னதாகவே பாகிஸ்தான் இந்தியா தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் 3.0 என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு மீண்டும் தாக்குதலை தொடருமா அல்லது பாகிஸ்தானுடன் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபடுவார்களா, பாகிஸ்தான் இறங்கி வருமா அப்படிங்கிறத இப்போ ஒரு கொஸ்டினா இருக்கு.